நான் யார் தெரியுமா? நான் அப்படி, நான் இப்படின்னு பல பேர் ஆணவத்தோட இருப்பாங்க. அந்த ஆணவம் தாங்க மனிதனுடைய அழிவுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு ஆன்மீகம் சொல்கிறது. அதனால தானே என்னவோ மனிதனை சேதப்படுத்தக்கூடிய முக்குணங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற வரிசையில் முதல்ல ஆணவத்தை வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. அப்படி ஒரு ஆணவம் எப்படி அடங்கியது என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஆன்மீக பாதையில் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தர்மபுத்திரர் ஏழை எளியவர்களிடம் மிகவும் கருணை கொண்டவர். அவர்களுக்கு தாராளமாக தான தர்மங்கள் செய்வது அவருடைய வழக்கம். ஒரு சமயம் தர்மபுத்திரருக்கு தனது ஈகை குணத்தையும் விருந்தோம்பும் பண்பையும் குறித்து சிறிது கர்வம் தோன்றியது. அதை அறிந்து கொண்ட கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா? தர்மரை திருத்தி நல்வழிப்படுத்த முடிவு செஞ்சார். அந்த சமயத்தில் பாதாள உலகத்தை அரசாண்ட மகாபலி ஈடு இணை சொல்ல முடியாத அளவிற்கு தான தர்மங்கள் செய்து வந்தான். அவனது இந்த விருந்தோம்பும் பண்பை உலக மக்கள் அனைவரும் வியந்து பாராட்டினார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் பாதாள உலகிற்கு தர்மபுத்திரரை அழைச்சிட்டு போனார். இருவரும் அங்குள்ள தெருக்களின் வழியாக நடந்து சென்றார்கள். அப்போது தர்மருக்கு கடுமையான தாகம் எடுத்தது. அப்போ ஒரு வீட்டை வெளியில் ஒரு பெண்மணி நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அருகில் இருந்த வீட்டுக்கு சென்று அந்த பெண்மணியிடம் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு தர்மர் கேட்டார். அந்த பெண்மணி ஒரு தங்க கிண்ணத்தில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. தண்ணீரை குடிச்சிட்டு தர்மர் அந்த பெண்ணுக்கிட்ட, ரொம்ப நன்றிம்மா, இந்த தங்க கிண்ணமாச்சே, இதை பத்திரமா எடுத்து போய் வைமா அப்படின்னு சொன்னார். அதற்கு அந்த பொண்ணு சொன்னா, ஐயா, தங்க கிண்ணமாகவே இருந்தாலும் ஒரு முறை கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற வழக்கம் கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த பாத்திரங்களை நாங்கள் உபயோகிச்சா கூட திரும்ப பயன்படுத்த மாட்டோம், தூக்கி எறிஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே அந்த நாட்டு மக்களுடைய செல்வ செழிப்பையும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் தர்மர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. பிறகு தர்மரும் ஸ்ரீகிருஷ்ணரும் மகாபலியின் அரண்மனைக்கு போனாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் மகாபலிகிட்ட, அரசே, இவர்தான் தர்மபுத்திரர், தானம் தர்மங்கள் செய்வதில் வல்லவர், ஒவ்வொரு நாளும் இவர் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார் என்று தர்மரை அறிமுகப்படுத்தினார். கிருஷ்ணர் இது மாதிரி சொன்னதை கேட்டதை மகாபலி சக்கரவர்த்தி அதிர்ச்சி அடைஞ்சு தன்னுடைய 2 காதுகளையும் பொத்திக்கிட்டாராம். வேணாம் வேணாம், அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி நான் கேட்க தயாராகவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். இங்கு என்னுடைய நாட்டில் தானம் பெறுவதற்கு யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒருவர் கூட கிடைக்கவில்லை. நீங்களோ தர்மபுத்திரர் ஒவ்வொரு நாளும் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார் என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத 500 ஏழைகள் அங்கே இருக்கிறார்கள் என்பதுதானே நிச்சயமாகிறது. அதிலிருந்தே அவர் எவ்வளவு அழகாக ஆட்சி செய்கிறார், அவருடைய ஆட்சியின் லட்சணம் என்ன என்பது தெரிகிறதே. அப்படிப்பட்ட பாவியை பற்றி தெரிந்து கொள்ள நான் சிறிதும் தயாராக இல்லை என்றார். இதை கேட்டதும் தர்மருக்கு எப்படி இருந்திருக்கும்? மகாபலி சக்கரவர்த்தி கூறியதை கேட்ட தர்மர் வெட்கி தலை குனிந்தார். இவ்வாறு தர்மபுத்திரனுடைய மனதில் கர்வம் பெரிதாக வளர்வதற்கு முன்பே ஸ்ரீகிருஷ்ணர் அதனை நீக்கி தர்மருக்கு அருள் புரிந்தார். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்கு ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.